ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் விலாக். இன்றைக்கி வந்து எங்கள் அக்காவோட பிள்ளைங்களுக்கு பர்த்டே. அதனால் இன்றைக்கி ஒரு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வெளியில் வந்திருக்கோம். நிறைய மாடல் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. குட்டி குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய க்யூட்டான ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு நைட்டே கிளம்பியாச்சு. ஏன்னா 12 மணிக்கு கேக்கு வெட்டணும். அதனால் ராத்திரி தான் போய் துணி எடுத்துகிட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அக்கா வீட்டில் என்ட்ரன்ஸ்லேயே நல்ல அழகாக மீன் தொட்டியெல்லாம் வச்சுருக்கா. இனி போகும்போது கொஞ்சம் மீனெல்லாம் வாங்கிட்டு தான் போனோம். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் முட்டை கறியும் வச்சுருந்தா, நல்லா இருந்தது. இனி காலமே வீட்டுக்கு நான் கிளம்பியதாக இருக்கிறதுனால ராத்திரி அவங்க தொட்டியில் போய் மீன் எடுக்க ஆரம்பித்தாச்சு. நிறைய கப்பீஸ் கிடக்குது. எனக்கு வீட்டில் ஒரு தொட்டி காலியாக தான் கிடக்கு. அதனால் கொஞ்சம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு போனோன்னா அதில் சும்மா எதை கிடக்கும். நிறைய சின்னதுலேருந்து பெரிய கப்பீஸ் வரைக்கும் நிறைய கிடக்குது. அக்காவும் வந்து ஹெல்ப் பண்ணா. ராத்திரி போய் மீன் பிடிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த அளவு பிடிச்சாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கூட மீன் பிடிச்சி போடுவோன்னு போட்டுகிட்டே இருந்தேன். அக்கா சொன்னால் போதுண்டி அப்படின்னு. அப்படியே மணி 12 ஆச்சு. பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கேக் வெட்டி பர்த்டே முடிஞ்சிட்டு காலமாக போய் பார்த்தா என்ன தான் நான் தண்ணி ஊற்றி வளர்த்தினாலும் காந்தாரி மிளகு இவ்வளவு காய்க்காது. அவ்வளோ வீட்டில் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு காலமாக காப்பியும் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அக்கா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதனால் அங்கே நிறைய இருக்க முடியாது. இனி அதனால் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இவ்வளவு கப்பீஸ் மீன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம இனி எங்கள் வீட்டில் போய் தொட்டியில் போட்டு வளர்க்கலாம்.